ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மொபைல் அன்பாக்சிங் வீடியோ. நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு மொபைல் அன்பாக்சிங் வீடியோவும் கூட இது. சரி வாங்க இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் அன்பாக்ஸ் பண்ண போகிற மொபைல் மாடல் பார்த்தீங்கன்னா Infinix Hot 8. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃப்ளாஷ் சேலில் வாங்கினது. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொபைல் வாங்கின இன்வாய்ஸ் இருக்குது. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பேக்கேஜ் எடுத்துடலாம். பேக்கேஜ் நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ Infinix Hot 8 a lot extra. இது 4GB 64GB வேரியண்ட். இந்த ஒரு வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதோட பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். இதில் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 6.52 HD+ வாட்டர் ட்ராப் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ரியர் கேமரா வித் AI பியூட்டி மோடும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் DIRAC சவுண்ட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது. இது ஆண்ட்ராய்ட் பை மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக இது மேட் இன் இந்தியா. இதோட பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தாச்சு. இப்போ இதோட பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். Infinix Hot 8 பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் நம்ம Infinix Hot 8 மொபைல் இருக்குது. வித் அவங்களோட பிராண்டிங் ஸ்டிக்கர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைலைட்டட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே அதில் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது Infinix வர எல்லா மொபைல்லையுமே இது மாதிரி தான் வருது. நான் ஆல்ரெடி Infinix Note 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் இதே மாதிரி தான் அவங்களோட பிராண்டிங் ஸ்டிக்கர் கொடுத்துட்டு அதில் ஹைலைட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபோனை ஆன் பண்ணிடலாம். ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு இது பூட் ஆகட்டும். இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10V நார்மல் ட்ராவல் அடாப்டர் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. Infinix இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கல. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா USB அடாப்டர் சார்ஜர் தான், Type C சார்ஜரும் கிடையாது. இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் அதெல்லாம் எதிர்பார்க்குறது கொஞ்சம் ஓவர் தான். இப்போ இது கூட ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எக்ஸ்க்ளப் காம்ப்ரிஹென்சிவ் ஆப்னு சொல்லி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்போயுமே சொல்கிறது தான், கொடுத்துருக்க பேம்ப்ளெட், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இது எல்லாமே ரெகுலராக ஒழுங்காக படிங்க. ஏன்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள் இதில் QR கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு. இது என்னன்றதை அப்புறமா படித்து பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்றதை செக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா Google Files Go ஆப்பை பற்றி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அட்வர்டைஸ்மெண்ட்டாக என்னன்னுட்டு. இதுக்கு முன்னாடி வந்த Infinix மொபைல் எல்லாமே Google One ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் வந்ததுனால அதை பேஸை வச்சு இன்னும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஆப் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப். உங்களுடைய ஃபைல் ஸ்டோரேஜை எல்லாமே நல்லா பக்காவாக மேனேஜ் பண்ணும். ஸோ அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வாரண்டி கார்டும் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இது டைம் இருக்கும்போது படித்து பாருங்கள். இப்போதைக்கு இதை எடுத்து வைப்போம், வேறு என்ன இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக இருக்கிற கேஸ் மாதிரி இல்லாமல் இது பின்னாடி ஒரு டிசைனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு புது முயற்சினும் சொல்லலாம். பட் என்ன தான் கொடுத்தாலும் TPU கேஸ் 1 மந்த்துக்கு அப்புறமா அது மஞ்சள் கலரில் தான் மாறப்போகுது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி வாங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபோன் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பர்பிள் கலரில் வாங்கியிருக்கு. இது பர்பிள் கலர் ஃபோனு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே டார்க் ஷேடும் கீழே வந்து லைட் ஷேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி பார்த்துடலாம். ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா வைப்ரண்ட்டாக நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல்ஸில் வந்திருக்கு. ஸோ டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 16.56 சென்டிமீட்டர், அதாவது 6.52 இன்ச்சஸில் வந்திருக்கு. 2.5D கிளாஸும் கொடுத்துருக்காங்க. 90.30% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவும் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ கிரேடியன்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. டபுள் ஷேடு, மேலே டார்க்கும் கீழே லைட் கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி 5000 mAh இருந்தாலும் ஃபோன் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதோட டோட்டல் வெயிட் 179 கிராம்ஸ் தான். கையில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. 1 ஹேண்டடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட கேமரா செட்டப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். Infinix இதில் ட்ரிபிள் கேமரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13 மெகாபிக்சல் f1.8 அப்பர்ச்சரும், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சரும், லோ லைட் சென்சரும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் குவாட் ஃப்ளாஷும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் சாஃப்ட் லைட் LED ஃப்ளாஷும் இருக்குது. இது ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கும், மைக்கும், ஸ்பீக்கர் கிரில்லும், சார்ஜர் போர்ட்டும் இருக்குது. சைடில் வேறு எதுவுமே கிடையாது. இது தவிர இதில் டூயல் சிம் கார்டு போட்டுக்கலாம், டெடிகேட்டட் மெமரி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ 64GB தவிர நீங்கள் எக்ஸ்டெண்டபிள் மெமரி கார்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இது ஆண்ட்ராய்ட் 9 பேஸ் பண்ணி XOS என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்கு. இதோடைய ப்ராசஸர் டைப் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் ஹீலியோ P22 மீடியாடெக் ப்ராசஸர். இதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த ஃபோனில் டிஃபால்ட்டாகவே டார்க் மோட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஃபேஸ் அன்லாக்கும் G சென்சார் மற்றும் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் இருக்குது. அதை தவிர டிஜிட்டல் காம்பஸும் இந்த ஃபோனில் இருக்குது. ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான எல்லா விதமான சென்சாரும் இதில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த ஃபோனோட கேமரா மற்றும் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனில் எடுத்த சாம்பிள் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸை பாருங்கள். இந்த ஃபோட்டோ அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுத்தது. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த ஃபோட்டோ இன்டோரில் லோ லைட்டிங் கண்டிஷனில் செல்ஃபி எடுத்தது. இப்போ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. இந்த வீடியோஸ்லாம் இதில் இருக்க AR மோடை யூஸ் பண்ணி எடுத்தது. பொக்கே மோட் ஆப்ஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது பொக்கே மோட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் ஒரு அவுட்டோர் கண்டிஷனில் நல்ல லைட்டிங்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். பட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த ப்ரைஸிங் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஃபோனை தைரியமாக வாங்கலாம். இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் ரிலீஸ் ஆகிருக்க எல்லா ஃபோனுக்கும் Infinix Hot 8 ஒரு காம்படிஷனாக தான் இருக்கும். இந்த ஃபோனை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரிவ்யூ வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.